நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், டேய் தற்குறிங்களா அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு சொல்லுங்கடா உங்க அண்ணன் தான் சிஎம்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன மன்னிச்சுக்கிங்க. ஏன்னா முதல்ல இவனுங்கள்கிட்டே சொல்லணும் போல இருக்கு உங்க அண்ணன் தாண்டா சிஎம்னு சொல்லிட்டு. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுபான கடையை மூடுங்கன்னு சொல்லிட்டு தாவேகாரனே போராட்டம் பண்ணான். சரி அதை கூட ஏதோ சரி மன்னிச்சு விட்டுறலான்னு பார்த்தா நேற்று திருச்சினா நன்றி சொல்றதுக்காக ஒரு கூட்டம் போட்டாரு. அந்த கூட்டத்துல பாஸ் வச்சிருந்தவங்கள போலீஸ்காரங்க அலோவ் பண்ணல. அதுக்கு திமுக ஒழிகன்னு ஒருத்த கத்துறான். டேய் ஆட்சியில் உங்க அண்ணன் இருக்காரா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? விஜய் மாமா தான் போலீஸ் மினிஸ்டர், புரியுதா இல்லையா? திமுக ஒழிகன்னு சம்பந்தமே வேண்டாம் எதிர்கட்சியை பார்த்து கத்திட்டு இருக்கிறீங்க. சரி, நாட்டின் முதலமைச்சர் யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, சி ஜோசப் விஜய். அவர் என்ன பேசுறாருன்னா, திரை கவர்ச்சியில தான் விஜய்க்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னு நம்ம சொன்னா, கவர்ச்சி கட்டத்துக்கு நான் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. கவர்ச்சினா என்னன்னு தெரியுமா மிஸ்டர் விஜய்? பளபளன்னு இருக்கிற கவர்ல பாதி காத்தடிச்சு கொடுத்தா கூட வாங்குறாங்க, அது மார்க்கெட்டிங் அப்படின்றாங்கல்ல. அந்த பளபளன்னு இருக்கிற பொருளை பார்த்து நம்ம அட்ராக்ட் பண்ணி இந்த இது நல்லா இருக்கே அப்படின்னு வாங்குறோம். ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அந்த ஆப்பிள்ல கொஞ்சம் அடிபட்டு இருந்தாலோ இது ஒரு மாதிரியா டேமேஜா இருந்தாலும் நம்ம வாங்க மாட்டோம். அதுவும் பளபளன்னு தான் வாங்குவோம். அதுவும் கவர்ச்சி தான். ஆனா நீங்க உங்க மைண்ட்ல கவர்ச்சினா என்னன்னு இருக்கு? அந்த மாதிரி அறகுறையா கொஞ்சம் கிளாமரா அப்படி இருக்கிறதா கவர்ச்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பெண்கள் குறித்து உங்க பார்வை என்ன மிஸ்டர் ஜோசப் விஜய்? இந்த நாட்டின் முதலமைச்சர் நீங்களே இவ்வளவு கீழ்த்தரமான புத்தியோட இருப்பீங்க நான் நினைச்சு பார்க்கல. உங்க தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரு நாட்டோட முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சு இதுதானா? இப்பேற்பட்டவரை தேர்ந்தெடுத்து நீங்க நாட்டின் முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கீங்களா? ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இந்த மாதிரி பேசி, எக்ஸப்ட் சீமான் அவனை விட்டுருங்க, இந்த மாதிரி முக்கியமான கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க பேசி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இவர் பேசுறாரு, இவர் நாட்டின் முதலமைச்சர், நம்ம மூஞ்சிலே காரி துப்பிக்கிறோம் தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது?